இறைவா, ஆ, செல்வங்களே, வணக்கம். எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. என்ன தாத்தா, உங்களுக்கு ஒன்றும் புரியலையா? அது எங்களுக்கு தெரியுது தான், உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ புரியுதில்லை தாத்தா. நானும் நான் என்ன சொல்கிறேன் என்றால், இறைவன் உயிரினங்கள் அத்தனையும் படைத்திருக்கிறார். இறைவன் உயிரினங்கள் அத்தனையும் படைத்திருக்கிறார். அதில் பாரபட்சத்தை காட்டியிருக்கிறார். அதுதான் எனக்கு ஏன் என்று புரியவில்லை. தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் எதை கண்டுபிடிச்சிக்கிறீங்க? அவசரங்களே, பாருங்கள், உயிரினங்கள் மனிதனிலிருந்து மற்ற உயிரினங்கள், ஆடு மாடு கோழி கொக்கு பறவைகள் மீனினங்கள் ஊர்வன இவைகள் அனைத்திற்கும் இந்த ஐப்புலன்களை கொடுத்திருக்கிறார். காது மூக்கு வாய் கண்ணு சிந்தனை எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒன்றுக்கு மட்டும் அவர் அதை கொடுக்கவில்லை. ஏன்? அது ஏன் ஏன் நண்பனே, சொல்லுங்க தாத்தா. பாருங்கள், இந்த மரம் செடி கொடி போன்ற தாவர இனங்களுக்கு இவர் இந்த ஐப்புலன்களை அவர் கொடுக்கவில்லை. ஏதோ உணர்வை கொடுத்திருக்கிறார். மற்றபடி இந்த கண் மூக்கு வாய் காது இவைகளை ஏன் அவர் அவைகளுக்கு கொடுக்கவில்லை? ஏன் இந்த பாராபட்சம்? ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பையும் தொடுவது மாதிரி தெரிகிறது. அப்படி என்று யோசிக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் எதையும் அவர் சிந்தித்து தான் செய்திருப்பார். ஒரு நன்மைக்காகத்தான் செய்திருப்பார். ஒருவேளை அந்த தாவரங்களுக்கு கண் காது மூக்கு வாய் போன்ற அறிவுகளை மறைமுகமாக கொடுத்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். எப்பொழுது உயிரினங்களை படைத்து விட்டாரோ, இந்த ஐப்புலன்கள் ஆர்ப்புலன்கள் மிகவும் அவசியம் என்று தெரிந்த கடவுளுக்கு அந்த தாவரங்களுக்கு அது தேவையில்லை என்று நினைப்பாரோ? அப்படின்னு யோசிக்கிறேன்.